திருச்சிற்றம்பலம். நடுவு நிலைமை. நடுவு நின்றாருக்கு அன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றாருக்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே. இறைவனின் திருவடியை விரும்புபவர்கள் முதலில் கடைபிடிக்க வேண்டியது நடுவு நிலைமையே ஆகும். உள்ளத்திலும் சொல்லிலும் கோணுதல் இல்லாதிருத்தலே நடுவு நிலையாகும். பகைவர், நண்பர், அயலார் என பாகுபாடு பார்க்காமல் நடுவு நிலைமையோடு நடப்பவர்கள் தனக்கு மட்டுமன்றி தன் சந்ததிக்கும் குறைவில்லாத செல்வத்தையும் நன்மையையும் தேடித் தருகிறார்கள். ஒருவர் நடுவு நிலைமை தவறாது நின்ற காரணத்தினால் அவர் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டாலும் அது அவருக்கு உயர்வையும் அழியாத புகழையே பெற்றுத்தரும். எனவே நிலைத்த ஒன்றை, உயர்ந்த ஒன்றை நீங்கள் அடைய விரும்பினால் முதலில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது நடுவு நிலைமையே என்று இங்கே வலியுறுத்துகிறார். நடுவு நின்றாருக்கு அன்றி ஞானமும் இல்லை. விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு எடை போடும் தராசை போல நடுவு நிலைமை தவறாது அறவழியில் நிற்பவருக்கே ஞானம் கைகூடும். நடுவு நின்றாருக்கு நரகமும் இல்லை. நடுவு நிலைமையில் நிற்பவருக்கு நரகத் துன்பம் இல்லை. நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர். நடுவு நிலைமையில் நிற்பவர்கள் தேவர் நிலையை அடைவார்கள். நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே, எனவே அவர்கள் நின்ற வழியிலேயே நானும் நின்றேன் என்று பாடுகிறார். அன்பே சிவம், அடியார்க்கு அடியேன்.